அண்மைச் செய்தி. தமிழக மக்களுக்கு குடியரசு தின வாழ்த்து தெரிவித்து எழுதியுள்ள மடலில் ஆளுநர் என் ரவி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். தமிழக மக்களுக்கு குடியரசு தின வாழ்த்து தெரிவித்து எழுதியுள்ள மடலில் ஆளுநர் என் ரவி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. ஆளுநர் என் ரவி தன்னுடைய குடியரசு தின வாழ்த்து செய்தியினை வெளியிட்டிருக்கின்றார். அதில் தமிழக அரசு தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி 10 ஆண்டுகளுக்கு முன்னர் பலவீனமான 5 பொருளாதாரங்களில் ஒன்றாக இருந்த இந்திய நாடு இன்று உயர்ந்திருக்கின்றது என்று இந்திய அளவில் அதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆளுநர், அதே நேரம் மாநில அரசினுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு பின்னடைவை சந்தித்திருக்கின்றது என்று ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி பெரிய அளவில் இருந்த தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதார திறன் தற்பொழுது குறைந்திருக்கின்றது, முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கின்றது என்றும் ஆளுநர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மாநில அரசினுடைய வளர்ச்சி தொடர்பாக அவர் இவ்வாறு தனது கருத்துக்களை கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடு உள்ளிட்டவற்றையும் தமிழ்நாடு ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கல்வி நிறுவன வளாகங்களில் போதைப் பொருள் அந்த விற்பனை அதிகமாக இருக்கின்றது என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். 2021-22 நிதி ஆண்டுகளில் மாநிலங்களிலேயே அந்நிய நேரடி முதலீட்டை அதிக அளவில் ஈர்த்து 4வது மாநிலமாக தமிழ்நாடு இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது 2023-24 ஆண்டில் தமிழ்நாடு அந்த அந்நிய முதலீடு ஈர்ப்பு உள்ளிட்டவற்றில் பின்தங்கி போயிருக்கின்றது, 6வது நிலைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்றும் ஆளுநர் கூறியிருக்கின்றார். மேலும் தேசிய புலனாய்வு முகமையான NIA தீவிரவாதத்திற்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரக்கூடிய தீவிரவாத வலை அமைப்புகளின் அலகுகளையும் ரகசியமாக செயல்படும் தீவிரவாதிகளையும் அவ்வப்பொழுது கண்டுபிடித்து வருவதாகவும் ஆளுநர் என் ரவி தெரிவித்திருக்கின்றார். குடியரசு தின வாழ்த்து செய்தியில் இவற்றை குறிப்பிட்டுள்ளார்.